நீங்களா யாருடா? வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ஒரு சின்ன குக்கிங் வீடியோ. என்ன நம்ம குக் பண்ண போகிறோம்னு பார்த்தா கேரளாவோட ஆத்தென்டிக் ரெசிபி சிக்கன் ஸ்டியூ. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ சிக்கன் ஸ்டியூவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சோண்டு கடல் பாசி, ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது, 3 பச்சை மிளகா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறது, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 நம்பர் ஆஃப் கேஷ்யூ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட கேஷ்யூ இல்லை, அதனால நான் பாதாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 10 கேஷ்யூ. இது தேங்காய் பால். ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த திக்கான பாலை ஒரு கப்பில் வச்சுடுங்க. இது திக்கான பால். தென் ரெண்டாவது எடுத்த லைட்டான பால், ரெண்டாவது எடுத்த பால் இது ரெண்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. ப்ளஸ் ஒரு 250 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் லைக் கேரட்டும் பட்டாணி இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க. ப்ளஸ் 2 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஆயில் நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு இங்கே குக்கிங் கிரேடு கோகோனட் ஆயில் கிடைக்கல, ஸோ தட் நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு 2 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றிடுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன அப்புறம் சோம்பு, சோம்பு நல்லா பொரிஞ்ச அப்புறம் நாம் எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி இது எல்லாமே 1 பை 1 போட்டுருவோம். அது நல்லா ரோஸ்ட் ஆகும். இது நல்லா ரோஸ்ட் ஆனோம்னா நீங்கள் வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுருங்க. அடுத்தது நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆனியன் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன அப்புறம் கருவேப்பிலை போட்டுருங்க. நெக்ஸ்ட் இதை ஃபாலோ பண்ணி அப்படியே பூண்டு, இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஆனியன், பூண்டு எல்லாமே நம்ம போட்டது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 250 கிராம்ஸ் ஆஃப் சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருவோம், அதை சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட சிக்கனு, ஆனியன், பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே நம்ம இப்படி ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஆக்சுவலி சாரி, நான் ஒரு கையில் சமைச்சிட்டு ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிறதுனால ஸ்கிப் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த டைமுக்கு நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுவோம். தென் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டாணி அண்ட் கேரட்
இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். எல்லாமே நம்ம சிக்கன் கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி அந்த எல்லோ கலரில் இருக்கிற எல்லாமே வந்து சோளம். இங்கே வந்து எனக்கு கிடைக்கிற காய்கறி எல்லாமே ஆல்ரெடி சாப் பண்ணி தான் வரும். ஸோ தட் இதுவும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து கேரட்டு, பட்டாணி, உருளைக்கிழங்கு 3 மட்டும் போட்டிங்கனாவே சூப்பராக வரும். இந்த டைமில் ஒரு 4-5 பெப்பர் எடுத்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க. பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணுறத விட இடித்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் எடுத்துகிட்டு இடித்து வச்சுருக்கோம். அதை நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுருங்க. இப்போது நம்மளோட சிக்கன் ஸ்டியூ இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம எதுவும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க அந்த லைட்டான தேங்காய் பால் அதை நம்ம ஆட் பண்ணிடுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா உருளைக்கிழங்கு, சிக்கன் எல்லாம் வேகிற வரைக்கும் நம்ம மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இந்த டைமிங்கில் தேவைப்பட்ட அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிட்டேன், வீடியோவில் கேப்சர் ஆகலை. இப்போ நம்ம அந்த 2ஆவதாக எடுத்த தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருவோம். ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப்டர் போகும். 10 minutes later. இப்போ நம்ம இதை வச்சு ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சிக்கன், உருளைக்கிழங்கு, வெஜிடபிள்ஸு எல்லாமே வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் கைக்கு எவ்வளோ உருளைக்கிழங்கு கிடைக்குதோ அதை வந்து இப்படி கார்னரில் மசிச்சு விட்டுருங்க. தனியாக எடுக்கணும்னு தேவையில்ல. இதில் இப்படியே வச்சு மசிச்சு விட்டிங்கன்னா ஓகே. நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிறதுனால நான் வச்சுட்டு மசிச்சு விட்டு உங்களுக்கு ரெடி பண்ணுறேன். இந்த உருளைக்கிழங்கு மசிச்சு விட்ட அப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இவ்வளோ திக்காக இருக்கும். ஆக்சுவலி நம்ம தண்ணியை எதுவும் ஊற்றலை. உருளைக்கிழங்கு எல்லா உருளைக்கிழங்கையும் நீங்கள் வந்து மசிச்சு விடக்கூடாது. உங்கள் கைக்கு எவ்வளோ மாட்டுதோ அவ்வளோ ஒரு இருக்கிறதுல பாதி உருளைக்கிழங்கு மட்டும் மசிச்சு விட்டுடணும். இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக இப்போ கிடச்சிடும். இப்போ வந்து ஃப்ளேமை இருக்கிறதுலையே ஃபுல்லாக லோ பண்ணிடணும். லோ பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த கெட்டியான தேங்காய் பால் அதை ஊற்றணும். ஃப்ளேமை ஹையில் வச்சு தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா சம்டைம்ஸ் தேங்காய் பால் திரிஞ்சிடும். ஸோ ஃப்ளேமை எவ்வளோ லோ இருக்கோ அவ்வளோ லோவில் வச்சுட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இது ஜென்டலாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடுவோம். நம்ம சிக்கன் ஸ்டியூ ரெடி ஆகிடும். A few minutes later. இப்போது திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட சிக்கன் ஸ்டியூ வந்து இப்படி தான் பாயில் ஆகிட்டுருக்கு. இருக்கிறதுலே ஃப்ளேம் வந்து நான் ரொம்ப லோவாக வச்சுருக்கேன். மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம சிக்கன் ஸ்டியூ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்ம ஸ்டியூவை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு நல்லா எவ்வளோ க்ரீமியாக வந்துருக்குங்க. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம இதில் ஒரு தாளிப்பு ஆட் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு இந்த இடத்துல வந்து நீங்கள் கேஷ்யூ யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 கேஷ்யூ, ஒரு சின்ன சைஸ் ஆனியன் இதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். கோகோனட் ஆயில் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, பெட்டரு. ஆயில் நல்லா ஹீட் ஆன அப்புறம் கேஷ்யூ, இந்த இடத்துல கேஷ்யூ ஆட் பண்ணுங்கள். நான் வந்து பாதாம் இருக்கனால பாதாம் ஆட் பண்ணுறேன். பாதாம் ஆட் பண்ணிடுவோம். பாதாம் போட்ட உடனே நம்ம ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அதை ஆட் பண்ணிடுவோம். இது வந்து நம்ம கருவேப்பிலை, இந்த ஆனியன் வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக டீப் ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். A few minutes later. இப்போ நம்மளோட ஆனியன் கேஷ்யூஸ் எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இதை எடுத்து அப்படியே ஸ்டியூவில் நம்ம போட்டுருவோம். இப்போது நம்ம சிக்கன் ஸ்டியூ ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறம் சர்வ் பண்ணலாம். மக்களே, நம்ம சிக்கன் ஸ்டியூ ரெசிபி முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி இந்த சிக்கன் ஸ்டியூ ரெசிபி பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் தோசை, இட்லி, இடியாப்பம், சப்பாத்தி அண்ட் தென் கொங்கு நாடு ஸ்பெஷல் சந்தவான்னு சொல்லுவோம்ல, நம்ம
உளுந்து போடாமல் இட்லி மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சந்தை. அது சூப்பராக இருக்கும், கொங்கு நாடோட ஸ்பெஷல். அதுக்கும் இந்த சிக்கன் ஸ்டியூ வந்து அடிப்பொலி காம்பினேஷனில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை தட்டி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.